நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 27/9/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12 மற்றும் 1, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9, யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று மாலை 5:34 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:32 வரை புனர்பூசம், பின்பு பூசம். யோகம் இன்று காலை 6:02 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:32 வரை கேட்டை, பின்பு மூலம். மேஷம் ராசி நேயர்கள், இன்று கடந்த காலம் சிரமம் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக விலகி சென்றுவிடும். செயல்களில் உற்சாகம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லுங்க. பணிகள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக நிறைவேறக்கூடும். இனிமையாக பேசி காரியங்களை இன்று நீங்கள் சாதித்து காட்டுவீர்கள். உபரி பண வருமானத்தை இன்று நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். என்று பெரியவர்களின் பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும். திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் தடை நீங்கிவிடக் கொடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்க தொடங்கும். கொடுக்கல் வாங்கல்களை மட்டும் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். பெரிய தொகையை ஈடுபடுத்தாமல் இருப்பது நல்லது. எதிலும் மனோதைரியத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். பேச்சில் நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். யோகமான நல்ல பலனையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். பெண்கள் என்று வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் போன்ற விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். காதலை விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. மனதை அமைதிப்படுத்திக் கொள்வது நல்லது. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். முடிவுகளை லாபகமாக எடுக்க வேண்டியிருக்கும். மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். கல்வியில் சாதிக்க முடியும், முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவர்கள். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடுபிடிக்குங்க. முயற்சிகள் கண்டிப்பாக திருவினையாக்கும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இன்பம் பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. இனிமையும் இன்று காண கொடுங்க. என்று எதிரிகளின் தொல்லைகள் இருந்து விடுபட முடியும். பயணங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பரணி காரியங்கள் கண்டிப்பாக கைகூடிவிடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் பொறுப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு யோசித்து எடுக்கும் காரியங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. மனசுக்குள் ஒருவித தைரியம் பிறக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை இனிய பயணங்களை இன்று மேற்கொண்டு வருவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து வருவீர்கள். பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்து விடுவீர்கள். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றி விட முடியுங்க. நல்லது கெட்டது எது என்று சரியான முறையில் தீர்மானித்து எதிலும் வெற்றி பெற முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆசைகள் கடமைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்கக்கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படக்கூடும். ரிஷபம் ராசினியர்கள் என்று எதிலும் நீங்கள் துணிச்சலுடன் காரியங்கள் ஈடுபடுவீர்கள். நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனை என்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பேச்சில் நிதானத்தை பின்பற்றுவது ரொம்ப நல்லது. யாரையும் இன்று நீங்கள் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு நிற்பது நல்லது. அடுத்தவரிடம் வீண் விவாதம் செய்யாதீர்கள். தொழில் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். என்று இலக்குகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. கூடுதலாக பணிபுரியக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வருமானம் கண்டிப்பாக வரும். செலவை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். ஒவ்வாத உணவுகளை தயவு செய்து உண்ண வேண்டாம். பெண்கள் நகை பணம் இரவல் கொடுக்க வேண்டாம், வாங்க வேண்டாம். என்று குடும்பத்தில் இருப்பவுடன் அனுசரித்து செல்வதே சிறப்பு. என்று கொடுக்கல் வாங்கல்களை சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே கொடுத்த வாக்குறுதிகளை சரியான நேரத்தில் காப்பாற்றி அனைவரின் ஆதரவையும் பெற முடியுங்க. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல விஷயங்களை கண்டிப்பாக செய்து முடிப்பீர்கள். இன்று வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட முடியும். என்று அடுத்தவரிடம் வீண் விவாதம் செய்ய வேண்டாம். லாபத்தை நிறைய போட்டிகளுக்கு பிறகு கண்டிப்பாக ஈட்டிக் கொள்வீர்கள். எதையும் சமாளித்து முன்னேற எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க.
கடன் பிரச்சனைகளுக்கு கூட ஓரளவு தீர்வு கிடைத்து விடக்கூடும். பெண்கள் குழப்பமடையாதீர்கள். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடந்திடக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். பெண்கள் முழு முயற்சியுடன் காரியங்களில் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும், முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்குங்க. சிந்தனையை ஒருநிலைப்படுத்த வேண்டும். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். உயர்வான கல்வியை அமைத்துக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று உங்களுக்கு மனதிற்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. தடுமாற்றம் ஏற்படுத்திய காரியங்களை வெற்றி இருக்க கொடுங்க. நிலவிய பணம் ஓரளவு வந்து விடக்கூடும். நல்ல பலன் தேடி வரக்கூடும். பெரும் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகக்கூடும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்பத்துடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை மாறிவிடக் கொடுங்க. என்று உங்களுக்கு நல்ல வருமானம் கண்டிப்பாக வரக்கூடும். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக நடைபெறக்கூடும். கோவில் குளங்களுக்கு சென்று மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். ரோகிணி. தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக திருமணையாக்குங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நல்ல முடிவு எடுப்பீர்கள். என்று உங்களுக்கு அன்பும் பண்பும் மிகுந்து காணப்படக்கூடும். ஆச்சரியப்படும் தகவல் கண்டிப்பாக இல்லம் தேடி வரக்கூடுங்க. மிருக சிரிஷம். என்ற எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடிவிடும். சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. பேச்சில் நிதானத்தை பின்பற்றுவது நல்லதுங்க. உணவு விஷயங்களை கண்டிப்பாக சத்தான ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வாத உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசிப்பது ரொம்ப நல்லது. வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள். யாருக்கும் வாக்குறுதிகளை மட்டும் கொடுக்காதீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று நீங்க மனம் விட்டு பேசி எடுக்க முடிவுகள் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மிதுனம் ராசினியர்கள். என்ற மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படும் நாளாக இருக்கின்றது. தைரியம் கண்டிப்பாக உண்டாகக்கூடும். சிலர் உங்களிடம் உதவி கேட்டு அணுகக்கூடுங்க. இயன்ற அளவில் உதவிகளை புரிந்து நல்ல பெயரை பாதுகாத்திடுவீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதல் உழைப்பு தேவைப்படக்கூடுங்க. நிலவி பணம் விடாமுயற்சியால் கிடைக்கக்கூடும். வெளியூர் பயணங்களை பயனறிந்து மேற்கொள்வது நல்லது. என்று கணவர் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த கௌரவமான பதவி உயர்வுகளை தாமதமான நிலை கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. தாமதம் இருந்தாலும் பதவி உயர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பயப்பட வேண்டாம். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வேலை பளு அதிகரிப்பதினால் அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்குங்க. எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடைகளுக்கு பின்னர் கண்டிப்பாக வெற்றி கிட்டும். பெண்கள் என்று யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்குங்க. காதல் கை கூடுமா கூடாதா என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். காதலில் நீங்கள் அமைதி பெறுவது நல்லது. என்று மாணவர்கள் சுமூகமான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். சுய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. என்று மற்றற்ற மகிழ்ச்சியும் கொடுவிடுங்க. மாணவர்கள் இன்று தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்று பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பிடித்தமான இடத்திற்கு இன்று நீங்கள் சென்று வருவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. என்று உங்களுக்கு பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருபாதிரை. தாய் தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்கள். பிடித்த வேலைகளை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் குறையாக இருந்தது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக இருந்து விடக் கொடுங்க. செய்யும் வேலைகளை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். என்று உங்களுக்கு மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். ஏற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக திருவினையாக்கும். இந்த நாள் உங்களுக்கு நிதி தேவைகள் பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க.
புனர்பூசம். கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள். நிதானமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றுங்க. நெருக்கடியான சூழலில் உங்களுக்கு நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுக்க கொடுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடந்தாலும் எளிமையாக எல்லாம் நடைபெற்று வெற்றி வாகை சூட கொடுங்க. கடகம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக சூடு பிடிக்க தொடங்கும். முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடும். உங்களின் தகுதி திறமையை நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். வியாபாரத்தில் உங்களுக்கு பணி சிறப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. தாராள அளவில் பண வரவும் கிடைக்கக்கூடும். மனைவி விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக கிடைக்குங்க. என்று எதிர் நீச்சல் போட்டாவது நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியுங்க. பொருளாதார நிலையில் ஏற்றம் இறக்கமாக இருந்த சூழல் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். குடும்ப தேவைகள் சற்று கண்டிப்பாக பூர்த்தியாகும். கடனும் சற்றே குறைந்துவிடக்கூடும். பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. உறவினர் நண்பரிடம் டென்ஷன் இல்லாமல் பேசுவது நல்லது. பெண்கள் யாரை பற்றும் குறைகள் சொல்லாதீர்கள். செய்யும் வேலைகளை கவனமாக செய்யுங்கள். பெண்களுக்கு அவ்வப்போது சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட கொடுங்க. மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. பெண்கள் நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். காதல் போன்ற விஷயங்களை தெளிவு வேண்டும். குழப்பம் வேண்டாம். நம்பிக்கை வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள், தயவு செய்து உணர்ச்சி வசப்படாதீர்கள். சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். கல்வியில் உங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்கள் இன்று தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று நீங்கள் சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பான்மை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு வேண்டுங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். ஆற்றல்கள் கண்டிப்பாக மேலோங்கும். மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைந்துவிடக் கொடுங்க. பூசம். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். ஏனோதனமாக எதிலும் நீங்கள் செயல்பட வேண்டாம். அடுத்தவரிடம் வீண் விவாதம் பேச வேண்டாம். காலம் கடந்து சில பணிகள் நடந்தாலும் உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லது நடக்க கொடுங்க. ஆயில்யம். தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். உடைய பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ஏற்றம் இறக்கமான சூழ்நிலைவினாலும் மாறிவிடக்கூடும். குடும்ப விஷயங்களை பிறரிடம் பேச வேண்டாம். பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. நல்லது எது கெட்டது எது என்று சரியான முறையில் தீர்மானிப்பீர்கள். இல்லம் தேடி கனவுகள் வரக்கூடும். இனிமை காணும் நாளாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். சிம்மம் ராசினியர்கள், என்று மனசுக்குள் தெளிவு ஏற்பட கொடுங்க. வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டே இருப்பீர்கள். லட்சிய நோக்கோடு வாழ்க்கை என்று நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். சிலர் உங்களை சுயநல நோக்குடன் அணுகக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமுடன் பேசுவதனால் சிரமம் கொஞ்சம் தவிர்க்க முடியும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இலக்கை சிறப்பாக அடைய முடியுங்க. விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். எதிர்பார்த்த பணம் வரவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்க தொடங்கும். வாகனத்தில் மித வேகத்தை நீங்கள் பின்பற்றுவது நல்லது. என்று தொழில் போட்டிகள் உண்டாகும். பார்த்துக் கொள்ளுங்கள். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்குங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். உற்றார் உறவுகளின் ஆதரவுகள் ஓரளவுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற சில இடையூறுகள் கொஞ்சம் உண்டாகும். பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத மேன்மைகள் உண்டாகக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று தூர தேசத்து பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மகிழ்ச்சியுடன் பொழுதி கழிப்பீர்கள். பெண்கள் திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். பெண்கள் இடைவிடாமலும் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். குடும்ப நலனுக்காகவும் பாடுபடுவீர்கள். காதலை பொறுத்தவரைங்க கொஞ்சம் யோசித்தே முடிவெடுப்பது நல்லது. சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து செல்லும். காதலில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். என்று மாணவர்கள், முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி இருக்கும். விளையாடும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். நன்கு படியுங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும்.
நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை இன்று மேற்கொள்வீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. மனம் என்று சந்தோஷம் அடைய கொடுங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்குங்க. இன்று உங்களுக்கு எதிலும் நன்மை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வர்கள். பூரம். என்று உடல் கொஞ்சம் வெப்பமடையக்கூடும். காரியங்கள் நிதானமாக கைகூடிவிடும். முயற்சிகளும் கண்டிப்பாக திருவினையாக்குங்க. பிடித்தமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள். இன்று உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை கூட சரி கட்டிவிட முடியும். இந்த நாள் உங்களுக்கு கனவுகளும் ஆசைகளும் பூர்த்தியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரம். இன்று இனிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை இன்று மேற்கொள்வீர்கள். அனைவரிடத்திலும் அன்பை இன்று வெளிப்படுத்துவீர்கள். இன்று உங்களுக்கு அன்பும் பண்பும் மிகுந்து காணப்பட கொடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக் கொடுங்க. முன்பின் தெரியாத நபரிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், அது போதுங்க. கன்னி ராசினியர்கள், இன்று உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடிவிடும். முயற்சிகளும் ஓரளவு கண்டிப்பாக திருமணியாக்குங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். தாயின் அன்பு மாசியும் பலமாக கிடைக்குங்க. சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெறும். பண வரவும் இன்று நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இயன்ற அளவில் அறப்பணிகளை செய்து மகிழ்வீர்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சாமர்த்தியமாக செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க. கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும். திருமண சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தை கண்டிப்பாக சற்று தாமதமாகத்தான் நடக்குங்க. இருந்தாலும் சிலருக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். சிலருக்கு வீடு மனை வண்டி வாகனம் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகுங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் கூட பூர்த்தியாகிவிடும். தயவு செய்து கன்னிராசினியர்கள் அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். அடைப்பதற்கு ரொம்ப சிரமப்படுவீர்கள். இருந்தாலும் உங்கள் நேர்மையின் காரணமாக பணம் கண்டிப்பாக கிடைக்குங்க. எல்லாவற்றையும் சாமர்த்தியமாக செயல்படுத்தி வெற்றியும் பெறுவீர்கள். பெண்கள் குளறுபடிகளை ஏதும் மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். சிலருக்கு வேண்டா வெறுப்பாக சில விஷயங்கள் நடக்கக்கூடும். அதனையும் சமாளித்துத்தான் நீங்கள் வெற்றி பெற வேண்டியிருக்கும். காதல் கொஞ்சம் மனக்கசப்பை ஏற்படுத்துங்க. முடிவுகளை எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிப்பது நல்லது. என்று மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு பாடங்களை படியுங்கள். குடும்பப்படும் கஷ்டங்களை எல்லாம் உணர்ந்து கொள்ளுங்கள். லட்சிய நோக்கோடு கல்வியை அமைத்துக் கொள்ளுங்கள். எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கு கல்வி ஒரு சிறந்த வழியாக இருக்க கொடுங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். இன்று நாக்கு பலிதம் உண்டாக கொடுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. பணி நிமித்தமாக பயணங்களும் சென்று வரக்கூடிய சோளம் இருக்க கொடுங்க. கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. இன்று எதிர்களின் தொல்லை எதுவும் இருக்காது. இன்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அஸ்தம். முற்போக்கான சிந்தனை வெளிப்படக்கூடும். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பம் இல்லாமல் எதையும் செய்ய வேண்டும். பார்த்து பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டுவீர்கள். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமாக அமைந்துவிடக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். சித்திரை. நிர்வாக சீர்களில் சரி கட்டிவிட முடியும். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி வகை சூட முடியும். அடுத்தவரிடம் வீண் விவாதம் பேசாதீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். புது புது விஷயங்களில் ஆர்வம் என்று காட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டு எல்லாம் சரியாகுங்க. மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். தாயின் அன்பு வார்த்தை மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பிறரிடம் குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம்.
தெய்வ நம்பிக்கையுடன் செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க. தொழில் வியாபாரத்தில் சிரமங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். மிதமான பணவரவு கிடைத்துக் கொண்டிருக்குங்க. பணியாளர்கள் சிரமத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களாலும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்பட்டு சரியாகுங்க. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்க கொடுங்க. திட்டமிட்டு செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. தடை ஏற்படுத்தியவர்கள் தடை விலகி செல்லக்கூடும். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். வியாபார நிமித்தமாக பயணங்களும் இன்று சென்று வருவீர்கள். பெண்கள் என்ற மன நிம்மதியுடன் காணப்படுவீர்கள். தெய்வீக சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மன கஷ்டம் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். காதல் கைகூடுமா கூடாதா என்று குழப்பத்திற்கு உள்ளாகுவீர்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் எதிலும் பொறுமை வேண்டுங்க. மாணவர்கள் வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்ள முடியும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். கல்விக்கான வேலைகளில் மட்டும் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். விளையாடும் பொழுது கொஞ்சம் கவனமாக விளையாடுங்கள். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று கண்டிப்பாக உங்கள் மனம் சந்தோஷம் அடையக்கூடும். காரியங்களில் ஓரளவு வெற்றி நடை போடக்கூடுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். பிரச்சனைகளை ஓரளவு திருத்தி விடுவீர்கள். குடும்ப உறுப்பினரிடம் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள். பிறரிடம் குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். என்று நாசுக்காக பேசி காரியங்களை சாதித்து காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. ரகசியனை மட்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சுவாதி தெய்வீக நம்பிக்கை ஏற்படக்கூடும். கூடுமானவரை பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசனை மேற்கொள்வீர்கள். மிதமான பணவரவை இன்று இங்கே ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணியில் உங்களுக்கு சின்ன சின்ன சிரமங்கள் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. சீரான ஓய்வு உடல்நலனை பாதுகாக்கும். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை இன்று மேற்கொள்வீர்கள். பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் எதிர்பாராத உதவிகளும் கிடைக்க கொடுங்க. இன்று நீங்கள் திட்டமிட்டு செய்யும் காரியங்களும் முன்னேற்றம் இருக்கும். விசாகம் அடுத்தவரிடம் வீண் விவாதம் செய்யாதீர்கள். காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படத்தான் செய்கின்றது. முயற்சிகள் கண்டிப்பாக திருவினையாக்குங்க. எதிர்பாராத நல்லவைகளும் நடக்க ஆரம்பிக்கும். மிதமான அளவிலே பணவரவும் கிடைக்க கொடுங்க. சற்று ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. நெருக்கடிகளை சமாளித்து ஓரளவு வெற்றி பெற முடியும். இன்று நீங்கள் முழு முயற்சி எடுத்தால் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. தெய்வ நம்பிக்கையுடன் செயல்படுவது நல்லது. என்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று எதிலும் உங்களுக்கு மனோதைரியம் கூடிவிடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சமூக பணி புரிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகள் ஓரளவு திறந்துவிடக்கூடும். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. நிலவே பணம் கூட வசூலாகிவிடும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தெய்வத்தின் அருளை இன்று நீங்கள் பெறுவீர்கள். குடும்பத்தின் தேவைகளை நீங்கள் குறைவின்றி நிறைவேற்றிக் கொள்வீர்கள். என்று கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. தொழில் வியாபாரம் நல்ல நிலையில் இயங்க கொடுங்க. போட்டிகளால் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடும். கூட்டாளிகளும் சாதகமின்றி இன்று எதிலும் செயல்படுவீர்கள். எதிர்பார்க்கும் கடன் உதவிகளும் கண்டிப்பாக இருக்குங்க. தாமதப்படுத்திய காரியங்கள் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கும். பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்ட பெண்ணு சரியாக கொடுங்க. அபிவிருத்தி உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்கள் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். ஆசைகள் கனவுகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டுங்க. என்ன முடிவு எடுக்கலாம் என்று யோசித்து எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வது நல்லது. எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். எது எப்படியோ படிப்பில் கொஞ்சம் அக்கறையுடன் படிக்க வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9.
அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம், இன்று நீங்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சமூக பணி புரிவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பண விஷயமாக இன்று வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள். இறைவன் வழிபாட்டினை இன்று மேற்கொள்வீர்கள். அடுத்தவர்களுக்கு கருத்துக்கள் சொல்லும்பொழுது கவனம் இருக்கட்டுங்க. வியாபார நிலையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். செல்வாக்கு மிகுந்த நாளாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு சுறுசுறுப்பும் கண்டிப்பாக கூடிவிடக் கூடுங்க. அனுஷம், கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். தெய்வீக சிந்தனை இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்கள் மிகவும் அற்புதமாக கைகூடிவிடும். பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்ட பெண்ணு சரியாக கொடுங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று உங்களுக்கு காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டமிட்டு சில பணிகள் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். கேட்டை, தயவு செய்து குழப்பம் அடையாதீர்கள். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடந்தேறக்கூடும். சந்தோஷ எண்ணங்களால் இன்று நீங்க மனம் மகிழ்ச்சி அடைவீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொள்வீர்கள். தெய்வீக அருளையும் இன்று பெறுவீர்கள். பணத்தை மட்டும் சேமிப்பாக மாற்றுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. தனுசு, தனுசு ராசினியர்கள், இந்த அபாரமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். குழப்பங்களை எல்லாம் சரி கட்டுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இருந்தாலும் குழப்பங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். ஏனென்றால் சந்திராஷ்டம் உங்களுக்கு ஆரம்பிக்க இருப்பதினால் சில பணிகளை நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. நெருக்கடிகள் நிலைவினாலும் கண்டிப்பாக மாறுங்க. பிறருக்கு இயன்ற அளவில் உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரம் செழிப்பதற்கு புதிய அனுகூலம் உங்களுக்கு உருவாகுங்க. தாராள பணவரவு கிடைக்கும். பணவரவை சேமிப்பாக மாற்ற வேண்டும். பெண்கள் வீட்டை அழகுபடுத்தக்கூடிய கலை அம்சம் நிறைந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. கடன் பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். என்று எடுத்த காரியத்தை ஓரளவு வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மேல் அதிகாரியிடம் பாராட்டுகள் கிடைக்க பெறுவீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் நீங்க ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. இஷ்ட தெய்வ வழிபாட்டினை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு உடல்நல குறைவுகளால் அடிக்கடி விடுபடிக்க வேண்டிய சூழல் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாக வேண்டியிருக்குங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். நன்மைகளும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். இன்று உங்களுக்கு மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டு கண்டிப்பாக சரியாக கொடுங்க. எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். இன்று பெண்கள் அவசர தேவைக்காக கொஞ்சம் பண கடன் வாங்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் வாங்க வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். சிந்தித்து செயல்பட வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம், இன்று உங்களுக்கு பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நாக்கு பலிதம் கண்டிப்பாக உண்டாகக்கூடும். குழப்பங்கள் மட்டும் வந்து கொண்டிருக்கும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக செயல்பட வேண்டும். குழப்பங்களை எல்லாம் சரி கட்டுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நீண்ட நாள் ஆசைகள் கனவுகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்குங்க. இன்று உங்களுக்கு முயற்சி திருவினையாக்கும் நாள் என்று சொல்ல முடியும். முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்ட முடியுங்க. இன்று நாளை நீங்க கொஞ்சம் மன அமைதியுடன் எதிர்கொள்வது மிக நல்லது. போராட்டம், தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்பை இன்று நீங்கள் மேம்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. நேர்முக தன்மை இன்று வெளிப்படக்கூடும். அடுத்தவரிடம் வீண் விவாதம் பேசாதீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை என்று இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு கையில் காசு பணம் புழங்கக்கூடும். நெருக்கடியான சூழலில் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செலவு செய்யுங்கள். எதையும் யோசித்து செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். உத்திராடம், இன்று மனக்கவலை குழப்பம் ஏற்பட்டது மாறுங்க. என்ன ஒன்று, தேவையில்லாத விஷயங்களில் நேரம் செலவிடுவீர்கள். காசு பணத்தை கொஞ்சம் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பை கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சமாளித்து விட முடியுங்க. அக்கம் பக்கத்தில் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் கூர்ந்து கவனித்து பதில் கொடுப்பது நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக நல்லது. எதையும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மகரம், மகரம் ராசினியர்கள், இன்று நெருக்கமானவுடன் கொஞ்சம் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும்.
நண்பரின் மனம் அறிந்து நீங்கள் எதிலும் ஈடுபடுவது நல்லது. அக்கம் பக்கத்து வீட்டாரின் நட்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடும். கண்டிப்பாக வாழ்த்தும் கிடைக்கக்கூடும். திட்டமிட்ட செயல்களை எளிமையாக நிறைவேற்றி விடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் வளர்ச்சி ஏற்படக்கூடுங்க. தாராள பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். பெண்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க கொடுங்க. என்ற குடும்பத்தில் ஒற்றுமையும் காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி எடுக்கும். சோதனையான விஷயங்களை எல்லாம் கண்டிப்பாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். சாதிக்கக்கூடிய வல்லமை என்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. தேவையற்ற பிரச்சனைகளால் மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்குங்க. எவ்வளவுதான் பாடுபட்டாலும் எதிலும் முழு பலனை அடைவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதியான உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு பங்குச் சந்தைகளில் நல்ல லாபம் கிடைக்கும். கமிஷன் போன்ற துறைகளிலும் லாபம் கிடைக்கும். விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு கூட கமிஷன் மூலம் லாபம் கிடைக்குங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. விட்டு பிடிப்பதே ரொம்ப நல்லது. காதலுக்காக நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் செயல்படுங்கள். அது போதுங்க. பெண்கள் அடுத்தவரிடம் வீண் விவாதம் பேசாதீர்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு நேரம் செலவிடாதீர்கள். திருமண வயதை அடைந்த பெண்களுக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். முடியாத காரியத்தை முடித்து காட்ட முடியும். விளையாட்டுத் துறையில் கூட சாதிக்க முடியுங்க. நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். மாணவ கண்மணிகள் கொஞ்சம் சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நிறைவேறாத காரியத்தை கூட நிறைவேற்றி கொடுப்பீர்கள். அடுத்தவர் மனதில் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. என்று உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாளாக இருக்கக்கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருவோணம் என்ற புத்தி கூர்மை கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். காரியங்களும் ஓரளவு வெற்றி நடை போடக்கூடுங்க. முயற்சிகள் ஓரளவு திருவினையாகக்கூடும். எதிர்ப்பாளர்பால் ஈர்ப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. நீங்கள் நினைத்ததும் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமிக்க நாளாக இருக்கக்கூடும். மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். தனவரவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிடாதீர்கள். யாருக்கும் பஞ்சாயத்துக்கள் எதுவும் பண்ணாதீர்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. அவிட்டம் என்று நீங்கள் சாதனை படைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. நம்பிக்கைக்குரியவர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்வீர்கள். பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். வேண்டா வெறுப்பாக செயல்பட்டவரிடம் விலகி இருக்க பாருங்கள். என்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி நடை போடுங்க. முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். செலவுகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கள். வேண்டாத வேலைகளில் ஈடுபட்ட நேரம் செலவிட வேண்டாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணத்தை மேம்படுத்தியவர்கள். தாய் தந்தையாரிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வது மிக நல்லது. கும்பம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு கொஞ்சம் போராட்டமான வாழ்க்கையாக அமைந்துவிடக் கொடுங்க. எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறிவிட வேண்டும். அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும். வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் எல்லாம் வெளிப்பட்டு கொண்டிருக்குங்க. லட்சிய நோக்கோடு உங்களுடைய வாழ்க்கையும் அமைந்துவிடக்கூடும். என்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. உங்களின் தன்மான குணத்துக்கு சோதனை வரலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மன அமைதியை பாதுகாப்பது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் இடையூறுகளை நீங்கள் சரி செய்து விடுவீர்கள். மிதமான பணவரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. பணியாளர்கள் விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது நல்லது. என்ற பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். நெருக்கடியான சூழல் நிலவினாலும் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. பெரிய முதலீடுகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. எதிலும் சற்று நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். சிந்தித்து செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களால் அனுகூலமான நல்ல பலனை அடைவீர்கள். என்று உங்களுக்கு மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. மனோ தைரியம் என்று உண்டாகக்கூடும். பெண்கள் எதிலும் குழப்பம் அடைய வேண்டாம். நேர்மையை வெளிப்படுத்தி காரியங்களை வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். பெண்களுக்கு இன்று மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கைகூடி நிம்மதி ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை கும்பராசினியர்கள் காதல் திருமணத்தில் போய் முடியும், பயப்பட வேண்டாம். காதலை விட்டு கொடுத்து செல்வது மட்டுமே சிறப்பு. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் உற்சாகமாக சில பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள்.
உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். மாணவர்களுக்கு நெருக்கடியான சூழ் நிலவினாலும் கண்டிப்பாக எல்லாம் மாறிவிடக் கூடுங்க. மாணவர்களுக்கு இன்று மற்றற்ற மகிழ்ச்சி கூடிவிடும். எதிர்காலம் மிகவும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெறலாம். விளையாட்டுத் துறையில் சாதிக்கலாம். அதேபோல் நன்கு படியுங்கள். நன்கு புரிந்து கொண்டு படியுங்கள். கல்வியில் சுலபமாக வெற்றி பெற முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று நீங்கள் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். புது புது விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். நெருக்கடியான சூழலில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். அடுத்தவரிடம் வீண் விவாதம் பேசாதீர்கள். நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் கைகூடி மனசுக்குள் மகிழ்ச்சியை கொடுக்கும். சதயம் என்று பொறுப்பாக உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும். முடிவுகளை லாபகமாக எடுக்க பார்ப்பீர்கள். அடுத்தவரிடம் வீண் விவாதம் பேசாதீர்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. எந்த ஒரு முயற்சியும் கண்டிப்பாக எடுங்கள். வெற்றி பெறலாம். யாரையும் கடுமையாக விமர்சனம் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். பொறுப்பாக பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்குங்க. என்று உங்களுக்கு தடுமாற்றம் இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாம் சரியாக கொடுங்க. போராட்டாத்தி என்று உங்களுக்கு எதிலும் இனிமை காணும் நாளாக இருக்கக்கூடும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கலான காரியங்களில் ஈடுபட்டாலும் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். மன தெளிவும் என்று உண்டாக கொடுங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். என்று உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. மனமும் சந்தோஷம் அடைய கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகி நிம்மதி கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. மேனம் ராசினியர்கள் இன்று அபாரமாக செயல்பட்டு எதிலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அனைவரிடமும் இயல்புடன் பழகக்கூடிய அமைப்பை பெற்றுக்கொள்வீர்கள். நண்பரின் கருத்தை மட்டும் விமர்சனம் செய்ய வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை நீங்கள் பாதுகாப்பது நல்லது. பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். கடன் சுமை கொஞ்சம் கூடிவிடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. வீட்டுக்கு தேவையான பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் வரவு கிடைக்கக்கூடும். வாக்கு வன்மையால் காரியங்களில் வெற்றி ஏற்பட கொடுங்க. ஆன்மீக எண்ணங்கள் என்று அதிகரிக்கக்கூடும். தெய்வீக சிந்தனை என்று நீங்கள் அதிகப்படுத்துவீர்கள். எது எப்படியோ முன்கோப்பத்தை குறைத்துக் கொண்டு பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. நல்லது கெட்டதுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக தெளிவு ஏற்பட கொடுங்க. முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். மேல் அதிகாரிகளின் ஆதரவுகளை பெறுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வியாபார நடைமுறைகளை நீங்கள் சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது. வெளி வட்டார தொடர்புகளை இன்று நீங்கள் அனுகூலமாக அமைத்துக் கொள்வீர்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு திறந்து நிம்மதி ஏற்படக்கூடும். பெண்கள் குழப்பமில்லாத வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். பெண்கள் மகிழ்ச்சியுடன் இன்று வாழ்க்கை நடத்த முடியும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று ஒரு நல்ல பெயர் உருவாக கொடுங்க. பெண்கள் இன்று நெருக்கடிகள் நிலவினாலும் கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சற்று சிரமம் எடுத்து எதிலும் ஈடுபடுங்கள். விளையாட்டுத் துறையில் உங்களால் சாதிக்க முடியுங்க. உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுங்க. நல்ல விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். மாணவர்கள் அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி என்று செல்வமயமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. நிதி தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடும். சிரித்த முகமும் அழகும் இன்று வெளிப்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கூட இன்று நீங்கள் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று நீங்கள் வீண் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடந்தேறக்கூடும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட வில்லங்குகள் விலகி செல்லக்கூடும். வீடு மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்.
தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்கக்கூடுங்க. நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். எடுத்தோம் கௌத்தம் என்று மட்டும் ஈடுபடாதீர்கள். உங்களால் முடியும் பட்சத்தில் யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். என்று உங்களுக்கு மனப்பதட்டமோ பரபரப்போ வேண்டாம். அமைதி வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ரேவதி, அன்பும் பண்பும் மிகுந்து காணப்படக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டமிட்ட பணிகள் எல்லாம் வெற்றி நடை போடக்கூடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பம் இல்லாத வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை என்று இருக்கக்கூடுங்க. இன்று உங்களுக்கு சுய தேவைகள் பூர்த்தியாக கூடும். கடைசி நேரத்தில் கூட வரவேண்டிய பணம் வந்து கொண்டிருக்குங்க. அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் வாங்க வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும். தேவையில்லாத விஷயங்கள்ல நேரம் செலவிடாதீர்கள். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடந்தேறக்கூடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.